Hello, viewers. Today is Friday, January 2nd, 2026. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுக்க போகிறோம்னா ஓபிஎஸ் அவரை பற்றி தான் எடுக்க போகிறோம். ஓபிஎஸ் உடைய இன்றைய பரிதாபமான ஒரு நிலைக்கு காரணங்கள் என்னன்னு எடுக்க போகிறோம். இந்த டாபிக் எடுக்க வேண்டிய ரீசன் என்னென்னா, இன்னைக்கு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அவரோட முன்னாடி இருந்த ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தாவிக்கால போய் சேர்ந்திருக்காரு. இது வந்து இது வந்து முதல் நிகழ்வு இல்லை. அவரோட பக்கத்தில் இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்களும் திமுகவில் போய் சேர்ந்தார். அன்வராஜ் அவரோட கொஞ்ச நாள் இருந்தார், அவரும் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். ஸோ அவருடைய நிலைக்கு, இந்த பரிதாபமான நிலைக்கு என்ன காரணங்கள்ன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓபிஎஸை பற்றி நம்ம பேசும்போது நம்ம ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் என்னென்ன பண்ணாருன்றத பின்னோக்கி பார்த்தா தான் அவருடைய இன்றைய நிலைமை பற்றி நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்தில் அவரை வந்து பதவியிலேருந்து விலக சொன்னாங்க சசிகலா அவர்கள். அப்போ வந்து அவர் இனிஷியலாக முரண்டு பிடிச்சாரு. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணார். அதுக்கப்புறம் சசிகலாவை தேர்ந்தெடுத்தாங்க. பட் அப்போ தான் அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேஜர் மூவ் பண்ணுறாரு. அவரோட அரசியல் வாழ்க்கையில் அவர் பண்ணுற ஒரு ஃபஸ்ட் மேஜர் மூவ் அப்படின்னா, தர்ம யுத்தம் பண்ணுறேன்ட்டு போய் ஜெயலலிதா சமாதியில் போய் நின்று அவர் வந்து தியானம் பண்ணுற மாதிரி போய் நின்று அங்கே தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணார். பின்னால் எல்லாருக்கும் என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண வச்சது குருமூர்த்தி அவர்களின் பேச்சை கேட்டு தான் அவர் வந்து தர்ம யுத்தம் பண்ணாருன்னு பின்னாடி நமக்குலாம் தெரிய வந்தது. ஸோ அன்று அவர் ஒரு 9, 11 எம்எல்ஏவை வெளில அதிமுகலேருந்து கூட்டிகிட்டு போய் தர்ம யுத்தம் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஒரு ரெபல் ஃபேக்ஷனாக அதிமுகவில் இருந்து எடப்பாடி அவர்களுக்கு எதிராக சசிகலா பைதன் ஜெயிலுக்கு போனதுனால எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்க. எடப்பாடிக்கு எதிராக அவர் வந்து ஒரு போட்டி அதிமுக மாதிரி அவர் ஒரு சின்ன குழு வச்சுட்டு இருந்தார். அப்புறம் ஒரு ஒரு சில நாட்களுக்கு பிறகு, ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவரே மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து மோடி அவர்கள் சொல்லி தான் நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 5 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி 4.5 வருஷம். அந்த ஆட்சி முடிகிற சமயத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்ற போது அப்போ போர்க்குடி தூக்குனார் திருப்பி. ஆனால் அதில் பேக் டவுன் ஆகிட்டார். அப்புறம் 2021 தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்த பிறகு அந்த ராஜ்யசபா சீட்டு ப்ராப்ளம் ஆனபோது அவர் வந்து அவருடைய ஆதரவாளர் ஒருத்தருக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்டதுன்னு அந்த விளைவின் காரணமாக எடப்பாடி அவர்கள் அவரை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு முடிவு பண்ணி ஒற்றை தலைமையாக மாறி அதிமுக ஒற்றை தலைமை மாறியது. அதன் பிறகு அவர் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார். அன்று வெளியேற்றப்பட்டதிலிருந்து அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் வந்து அதிமுகவோட தான் சேருவேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு உண்டான ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்கணும், எலெக்ஷன் கமிஷன்லேயும் ஒருங்கிணைப்பாளர் பதவி தான் இருக்குது லீகலான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. புகழேந்தி மாதிரி ஆட்களும் விவாத மேடைகளில் அடிக்கடி அதை சொல்லி காமிப்பாங்க. பட் நெவர்தலெஸ் எவென்ச்சுவலாக இப்போது தேர்தல் நெருங்கி இருக்கிற காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் இருக்கார். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து போன மாதம் 2 மாதம் முன்னாடி கூட அவர் வந்து மோடி இங்கே தமிழ்நாடு வரும்போது அவரை பார்ப்பாருன்றதுக்காக ஒரு ஓப்பனாக ஒரு லெட்டரே கொடுத்தாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அப்பவும் பாஜகவும் மோடியோ அமித்ஷாவோ அவர் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ தான் அவருக்கு வந்து அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுன்ற என்ன ஆகும் தெரியாத ஒரு நிலையில் தான் அவர் வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்க வந்து தாவேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டது. இந்த நிலையில் தான் இன்றைக்கி முன்னாடி அவரோட இருந்த ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தாவேக்கால சேர்ந்திருக்காரு. இப்போது அந்த தர்ம யுத்தம் நடத்தின போது குருமூர்த்தி சொல்லி தான் நான் தர்ம யுத்தம் பண்ணேன்னு சொன்ன அந்த ஓபிஎஸ் இன்றைக்காவது குருமூர்த்தி பேச்சை கேட்டது நல்லது இல்லைன்றது புரிஞ்சிருப்பாரான்றது நமக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கும் பரவலாக அரசியலில் பேசப்படுறது என்னென்னா, ஓபிஎஸ் வந்து அவரோட முதல் சாய்ஸ்
அதிமுகவுக்குள்ள போகணுன்ற மாரி தான் இருக்கு. ஆனா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து எப்படியாவது மோடியும், அமித்ஷா அவர்களும் அவர அதிமுகவோட கூட்டணிக்குள்ள சேர்த்துப்பாங்க அட்லீஸ்ட் அப்படின்ற மாரி தான் நினைக்கிறாரு. இன்ஃபேக்ட் இத நான் ஏன் சொல்றேன்னா, அ 2, 3 மாசம் வரைக்கும் முன்னாடி கூட அவர் வந்து மோடிய பார்க்கணும்னு நெனச்சாரு. அது எப்போ ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க என்டிஏல இல்லன்னு சொன்ன பிறகு, அவர் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி இது மாரி மோடிய பார்க்கணுன்றது மாரி ஒரு லெட்டர் குடுத்தாரு. அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களையும் போய் டெல்லியில போய் பார்த்துட்டு வந்தாரு. ஸோ இந்த நிலையில என்னை பொறுத்தவரை ஒரு குழப்ப நிலையில தான் அவர் இருக்காரு. அவருக்கு முதல் சாய்ஸ் எப்படியாவது இந்திய கூட்டணிக்குள் அதிமுகவுக்கு உள்ள போறதா, இல்ல அதிமுகவுக்கு வெளில இருந்து என்டிஏ கூட்டணியில ஒரு அ ஒரு 10, 12 சீட் வாங்கணுன்றது தான் அவரோட முதல் சாய்ஸா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்ஃபேக்ட் அரசியல் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜோக்காவே சொல்றாங்க. இது மாரி அவர் வந்து கடைசி நேரத்தில பிஎம்ஓ வந்து ஒரு அ மோடி ஃபோட்டோ அனுப்பிச்சா கூட உடனே டக்குன்னு அ இந்த கூட்டணிக்கு வந்துருவாரு. அவருக்கு வேண்டியதெல்லாம் மோடியோட சப்போர்ட் தான் வேற எதுவும் இல்லன்னு கொஞ்சம் இதுவாவே நகைச்சுவையாவே சொல்றாங்க எல்லாரும். ஸோ அது உண்மையும் கூட. அவரு மோடி வந்து நீங்க இங்க போங்க அப்படின்னு சொன்னா, அவர் போற நிலைமையில தான் இருக்காரு. அவருக்கு வேண்டியது எல்லாமே ரெகக்னிஷன் ஃப்ரம் அ மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் மட்டும் தான். அதை தவிர அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தாவேக்கான்னு ஒரு ஆப்ஷன் டெஃபினட்டா ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் அவர் வந்து திமுக பத்தி திமுகவையும் ஒரு ஆப்ஷனா தான் அவர் வச்சிருக்காரு. இப்ப அவங்களுடைய அ அந்த ஒருங்கிணைப்பு குழு ஆர் கழகம் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அ தாவேக்கா பக்கம் போறதா, இல்ல திமுக பக்கம் போறதான்றது ஒரு குழப்பம் நீடிச்சுட்டே தான் இருக்கு. சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ப அ சுப்புரத்னம் ஃபார்மர் எம்எல்ஏ அவரை போன்றவர்கள் ரொம்ப நாளா அதிமுகல இருந்து திராவிட ஆட்சிய பார்த்து, திராவிட அ என்ன சொல்றது? அந்த சித்தாந்தத்திலே வந்த சுப்புரத்னம் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து தாவேக்காவுக்கு போறதுக்கு பதிலா, திமுக கிட்ட அலையன்ஸ் போறது பெட்டர்ன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்க சொல்ற அ அவங்க சொல்ற வாதம் என்னன்னா, இது மாதிரி நம்ம திமுக கிட்ட போனோம்னா, அது வந்து திமுக ஃபவுண்டர் லீடர் வந்து திரு அண்ணா அவர்கள். நம்ப அதிமுகல அண்ணா பேரே வச்சிருக்கோம். நம்மளும் அண்ணா கொள்கைகள் தான் இது பண்றோம். நம்ப திராவிட சித்தாந்தத்துக்குள்ளேயே இருப்போம். அந்த அ ஈக்கோ சிஸ்டம்க்குள்ள நம்ப திமுக கிட்ட இருந்தா, அந்த ஒரு ஈக்கோ சிஸ்டம்க்குள்ள இருப்போம். ஆனா, தாவேக்காக்கு போனா அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து புதுசல்ல. ஆம், வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆர் கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, அவர் வந்து திமுகவோட கூட்டணியில இருந்தாரு. அதேபோல திருநாவுக்கரசர் ஜெயலலிதா அவர்களோட அவருக்கு ஒத்துப்போகாத நிலையில ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு, அவரும் அ திமுக கூட்டணியில இருந்திருக்காரு. ஸோ சுப்புரத்னம் போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ப திராவிட சித்தாந்தத்துக்குள்ள ஈக்கோ சிஸ்டம்லயே நம்ம இருந்தோம்னா, அது நமக்கு நல்லது. வெற்றி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற நிலையில அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அ திமுக அரசு மீண்டும் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு இப்போ ஓபிஎஸும் இல்லாம, டிடிவி தினகரனும் இல்லாம வெற்றி பெறது கஷ்டம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க திமுக போறது பெட்டர்ன்னு இந்த ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் ஓபிஎஸ் சப்போர்ட்டர்ஸ் ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க. இன்னொரு செக்ஷன்ல இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ப தமாகா கிட்ட போறது நல்லது. ஏன்னா நம்ம தமாகா கிட்ட போனா, நாளைக்கு எடப்பாடி அவர்கள் நம்மள வந்து துரோகி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அ அ அதிமுகல இருந்துட்டு திமுகவுக்காக உழைக்கிறோம்னு சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு அ தேர்தல் பிரச்சாரத்தில நம்மள பத்தி நம்ம திமுகவோட ஏஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வந்து அவர வந்து அதிமுகலருந்து நாங்க வெளியேற்றணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு அடிஷனல் டாக்கிங் பாயிண்ட் குடுத்துருவோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு போனா திமுகவ விட அதிக சீட்டுகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் மாரியும் பேசுறாங்க. ஆனா இன்றைய நிலையில ஓபிஎஸ் அவர்கள் என்ன டிசிஷன் எடுப்பாருன்னு ஆக்சுவலி அவர் கொஞ்சம் குழப்பத்தில தான் இருக்காருன்னு நெனைக்கிறேன். இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதான்னு. அவருக்கு இன்னும் ஒரு கடைசி நேரத்தில மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் அதிமுக கூட்டணிக்குள்ள அவர கொண்டு வருவாருன்றது எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். மத்தபடி நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு தாவேக்கா பக்கம் போனாருன்னா, அவருக்கு ஒரு அ நல்ல சீட்டுகள் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, அவருக்கு வந்து விஜய் அவர்கள அ முதலமைச்சர் வேட்பாளரா சொல்லி அவரு வாக்கு கேட்கணும். அது அவருக்கு எந்த விதமான ஒரு
எந்த விதமான சங்கடமும் இருக்காம அத பண்ண முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு. இப்போ இந்த திமுக பக்கம் அலையன்ஸ்ல வந்து ஸ்டாலின் அவர்கள முதல்வரா ஏத்துக்கிறதுக்கு அவருடைய ஆதரவாளர்களும் சரி, அவருக்கும் சரி ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது. ஆனா, இப்போ புது கட்சி துவங்கிய தவேக தலைவர் விஜய் அவர்கள முதலமைச்சர் வேட்பாளரா கேட்டு அவர் ஓட்டு கேட்கறது அவருக்கு ஒரு சங்கடம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு அது ஒரு என்ன சொல்றது? ஒ ஒரு சம் கைண்ட் ஆஃப் கன்ஃப்யூஷனுக்கு காரணமாவும் இருக்கலாம். ஸோ இந்த நிலையில அவர அவரோட இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரா அ வெளில போயிட்டுருக்காங்க. இப்போ அ வைத்தியலிங்கம் இருக்காரு அவர் கூட. ஆனா, அந்த வைத்தியலிங்கம் வந்து பேச்சுக்கள் அடிபடுது. அவரும் வந்து திமுகக்கோ இல்ல தவேகாக்கோ போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரோட இருந்தாரு கொஞ்ச நாளா. ஆனா, அவரு இப்ப அவரோட இருக்காரா இல்லையான்னு தெரியல. இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் உங்களுக்கு தெரியும். திமுகவும், அதிமுகவும் ஒன்று இணையணும்னு எம்ஜிஆர் நினைச்சபோது கூட, கடைசி நேரத்தில வேண்டான்னு சொன்னவர் இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் தான். ஸோ அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. இன்றைய நிலையில அவரு ஓபிஎஸ்க்கு ஒரு அட்வைசரா இருக்காருன்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா, இன்றைய நிலையில அவர் அட்வைசரா இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா, அவரு வந்து ஒரு ஸ்ட்ராங் 6, 8 மாசத்துக்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம என்டிஏல இல்ல. நம்ம ஸ்ட்ராங் ஆன்டை பிஜேபி ஸ்டாண்ட்ஸ் தமிழ்நாடுல எடுத்தா தான் வாக்கு வரும்னு சொன்னாரு. ஆனா, அந்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் அந்த மாரி ஒரு ஸ்டாண்ட்ஸ் இதுவரைக்கும் எடுக்கல. இன்ஃபேக்ட் அவரு அ மத்திய அரச பத்தியோ, இல்ல மோடி அரச பத்தியோ எந்த விதமான விமர்சனமும் சொல்லதும் இல்ல. அதே சமயத்தில மோடி அவர்கள்ல வந்து அவர பார்க்காதது அவருக்கு ஒரு பெரிய அவமானமா கருதுறாரு. ஆனா, கடைசி நேரத்தில அவங்க இவர வந்து பார்த்தாலோ, இல்ல இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலோ, அங்க போறதுக்கு உண்டான ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். மொத்தத்தில ஓபிஎஸோட இந்த நிலைக்கு என்ன பிரச்சனை அப்டின்னா, அவரோட முதல் பெரிய தப்பு, அவரு குருமூர்த்தி சொன்னத கேட்டுறக்கூடாது. குருமூர்த்திய நம்பி அவரோட அரசியல் வாழ்க்கை இப்போ ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. ஸோ இதிலேருந்து மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அ ஓபிஎஸ் குருமூர்த்தி போய் பார்த்து அவர் சொன்னத கேட்டு கடைசியில அவரோட அரசியல் கேள்விக்குறியாச்சு. செங்கோட்டையன் போனாரு, குருமூர்த்திய பார்த்தாரு. கடைசியில அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு இப்போ தாவேக்காக போகும்படி ஆயிடுச்சு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல இனிமேல் நானும் அதிமுகவோ, இல்ல அதிமுக அரசியல்வாதியோ, இல்ல திமுக அரசியல்வாதியோ குருமூர்த்திய கேட்டு எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. அவர கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இது மாரி நடுத்தெருவுல தான் வந்து நிக்கணும். ஸோ, அதனால அவர் வந்து ஒரு பெரிய சாணக்கியர்லாம் கிடையாது. அப்படின்னு அவர் நெனச்சுக்கிறாரு. பட் மத்தபடி அவருக்கு ஒண்ணும் பெரிய அ பவர்லாம் இல்ல. அதனால அவர நம்பி இவங்கலாம் மோசம் போவானான்னு நான் நெனைக்கிறேன். கடைசியாக ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள ஏன் மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேணாம்னு நெனைக்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னை பொறுத்தவரை சசிகலா. சசிகலா அவர்களோட ஓபிஎஸ் அவர்களும், தினகரன் அவர்களும் க்ளோஸா இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 2027 பிப்ரவரி டைம் பீரியட்ல சசிகலா அவர்கள் தேர்தல்ல போட்டியிட முடியும். இந்த பிப்ரவரியில 2027 பிப்ரவரியில. அப்படி இருக்கிற நிலையில இபிஎஸ் அ இந்த முறை தோற்றால் 2027ல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து அதிமுகவ கைப்பற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதிமுகக்குள்ள அப்போ ஒரு சலசலப்பு இருக்கலாம். இபிஎஸ் இந்த முறை தோற்றால், எஸ்பெஷலி அவர் வந்து ஒரு அ அ 2021 மாரி இல்லாம, அ அ அப்போ வந்து 66 சீட்ட வாங்கினாரு. அது மாரி இல்லாம ஒரு 20 சீட்லயோ, 30 சீட்லயோ அவங்க கன்டெயின் பண்ணாங்கன்னா, அப்போ அதிமுகக்குள்ள ஒரு சலசலப்பு வரும். அந்த சமயத்தில சசிகலா அவர்களும், தினகரன் அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும் ஒன்று சேர்ந்து அதிமுக கைப்பற்ற ட்ரை பண்ணலான்றத நெனச்சு தான் மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் தினகரனையும் சரி, ஓபிஎஸ்ஸும் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வச்சுட்ருக்காங்க. இன்றைய நிலை வரை. அது மாறலாம். அ எலக்ஷன் நெருங்க நெருங்க மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் இபிஎஸ்ஐ மட்டும் வைத்துக்கொண்டு தேர்தல் வெற்றி பெற முடியாதுன்ற ஒரு நிலை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அப்போ தினகரன் அவர்களையும், ஓபிஎஸ் அவர்களையும் உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த வாய்ப்பு ஒரு 5% 10% தான் இன்றைய நிலையில. பட் காலம் போக போக நமக்கு தெரியும். தமிழ்நாட்டு தேர்தல் சூழ்நிலை எப்படி இருக்கு? எந்த கட்சிக்கு அ எந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க நினைக்கிறாங்கன்ற மாரி ஒரு சென்ஸ் தெரிஞ்சதுன்னா, அப்போ அடுத்த மூவ்ஸா பாஜக பண்ணுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அவங்க ஒவ்வொரு நாளும் அரசியல் பார்த்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு 365 நாளும் நேத்தியே சொன்ன மாதிரி
24 மணி நேரமும் 365 நாளும் அவங்க வந்து அரசியலில் தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் எந்தெந்த கட்சி எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தில் இருக்குது, எப்படி அவங்கள வழிக்கு கொண்டுலான்றத ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க. அதனால் போக போக நமக்கு இன்னும் ஒரு 4-5 வாரத்தில் இந்த நிலை மாறுதா இல்லையான்றது நமக்கு தெரியும். பட் அது வரைக்கும் ஓபிஎஸ் என்னை பொறுத்தவரை அவரோட பரிதாப நிலைக்கு காரணம் அவருடைய ஆக்ஷன்ஸ் தானே தவிர மற்றவங்க இல்லை. அவர் தர்ம யுத்தம் பண்ணியிருக்கக்கூடாது. பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றபோது அவர் தான் சிஎம் ஆயிருப்பார். அந்த சான்ஸை விட்டார். அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்தார். ஒன்று சேர்ந்தபோது டெபுட்டி சிஎம் எடுத்துட்டு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அதில் ஒன்றும் பெரிய பவர் அவருக்கு இல்லை. அதையும் அவர் ஒத்துருக்கக்கூடாது. அவர் அவர் மோடி அவர்கள் சொல்லி தான் எடுத்துனேன்னு சொன்னார். இந்த 2 தவறுகள் பண்ண பிறகு 2026ல் அவர் கொஞ்சம் பார்ட்டியில் அசர்ட் பண்ண ட்ரை பண்ணார். அது 3வது தவறு. அதனால் அவர் வெளியேற்றப்பட்டார். ஸோ ஓபிஎஸோட இன்றைய நிலைக்கு அவருடைய ஆக்ஷன்ஸ் தான் காரணமே தவிர மற்றவங்க இல்லை. அவர் இனிமேல் நானும் தன்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் அவர் பார்கெயின் பண்ணார்னா அவருக்கு நல்லது. That's it for me today. I'll come back to you with another program tomorrow. Till then, take care.